ஹாய் யூடியூப், நான் இம்ரான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன டுட்டோரியலில் வந்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த டுட்டோரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறது ஒரு விண்டோஸ் சைடில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த தடவை கொஞ்சம் ஈஸியாக பண்ணியிருக்காங்க. ஈஸியாக ஒரு சாஃப்ட்வேர் மூலயமா ஈஸியாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சாஃப்ட்வேர் இது. ஸோ அதனால் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அதை ஷேர் பண்ணுறேன். இந்த சாஃப்ட்வேர் நேம் பார்த்தீங்கன்னா லைட் ஷாட்டு. ஸோ ஆக்சுவலாக ஐ திங்க் லைட் ஷாட்டுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக செக் பண்ணுறேன். லைட் ஷாட் இந்த சாஃப்ட்வேர் பேர். நீங்கள் போய் நார்மலாக கூகுள் போய்ட்டு டவுன்லோட் லைட் ஷாட்னு தான் ஒரு ஃப்ரீயான சாஃப்ட்வேர் இது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட் ஷாட் இந்த சாஃப்ட்வேர் நேம் இது. ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேர் மூலயமா ஈஸியாக ஸ்க்ரீன் ஷாட்லாம் ஈஸியாக எடுக்க முடியுது. ஸோ அதனால தான் இந்த சாஃப்ட்வேர் மேக்ஸிமம் நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக விண்டோஸ் 8 எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிண்ட் ஸ்க்ரீன் நார்மல் ஃபீச்சர் இதாக மாட்டேங்குது. ஸோ நார்மலாக நம்ம அந்த இதை கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன ஸ்க்ரீன்ஷாட் வேணுமோ அதை இது பண்ணிக்கலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்கொயர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம் சோஷியல் நெட்ஒர்க்கில். அது மட்டும் இல்லாமல் இந்த சேம் பிக்சர் கூகுளில் அவைலபிளாக இருக்கான்னு கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்ஸ் ஃபியூச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. இதிலே பிரிண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காப்பி பண்ணிக்கலாம். அந்த பிக்சர் நார்மல் ஃபியூச்சர் தான். அது சேவ் பண்ணுறதுக்கு இந்த இது கண்ட்ரோல். அது மட்டும் இல்லாமல் கலர் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஏதாச்சும் போர்ஷன் வேணும்னா லைக் திஸ் நம்ம சேவ் பண்ணிட்டு எடிட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, அட் அ டைமில் எல்லாம் எடிட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா லைன் போடுறது, அது மட்டும் இல்லாமல் இது பென் டூலு எழுதுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூல் கூட இருக்குது. நம்மளுக்கு டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த கலர் வேணுமோ. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. சேவ் பண்ணணும்னா அங்கே சேவ் பட்டன் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் சேவ் பண்ணிக்கலாம். அதாவது ஈஸியான இது ஒரு ஈஸியான டுட்டோரியல். பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் அந்த இதை கிளிக் பண்ணிட்டு இது ஈஸியான ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இந்த எல்லாருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணணும்னா இது ஒரு ஈஸியான சாஃப்ட்வேர், நான் ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர். ஸோ இது ஒரு டுட்டோரியலாக ஷேர் பண்ணணுன்னு தான் நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது ஒரு ஈஸியான டுட்டோரியல் ஸ்க்ரீன்ஷாட் பற்றி தான். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.